ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நார்மலாக ஷூயிங் த்ரெட் நாட் போட்டு எடுத்திருக்கேன். பீட்ஸ் நீடில், அதாவது அயன் பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். அதிலே ஜர்தோசியுமே ஒர்க் பண்ணிக்கலாம். அயன் பீட்ஸ் நீடிலில் தான் இன்றைக்கி நான் ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறேன். கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து 3 டைப்ஸ் ஜர்தோசி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஈஸியாக பிகினரால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும்ல கோரா அப்படிங்கிற ஜர்தோசி, அதை வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நக்ஷிங்கிற ஜர்தோசி, அப்புறமா சாதிங்கிற ஜர்தோசிக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கோரா ஜர்தோசி எடுத்துகிட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சைஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். சைஸ் வந்து எப்படி கட் பண்ணணும், இதுக்கு பெரிய பெரிய பீசஸாகவே, அதாவது ஜர்தோசிக்குள்ளே எவ்வளோ பெரிய பீஸ் போகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னது தான், அதை விட சின்னதாக தான் ஜர்தோசிக்குள் நீடிலுக்குள்ளே எந்த அளவுக்கு ஜர்தோசி பீஸ் போகுமோ அதை விட கொஞ்சம் சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். இதை விட பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் நாட் போட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா கோராங்கிற ஜர்தோசியை நீடிலில் எடுத்து கண்டினியூவாக ஸ்டிச் கொடுக்கணும். எப்படின்னா நீடில் வந்து 90 டிகிரியில் நம்ம பிடிச்சிருக்கணும். அடியில் த்ரெட்டு வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கணும், ரொம்ப இழுத்து இல்லை, ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நான் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல செயின் ஸ்டிச் ஆரம்பத்தில், அந்த லிங்க் வேணால் கீழே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கிளாத்தும் நீடிலும் டச் ஆகிற இடத்துல வந்து நீடிலோட ஹூக் பாட்டும் டச் ஆகிற இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் த்ரெட்டு மேலே வரும்னு சொல்லி கொடுத்துருங்கல்ல, அதே தான் இதுலேயுமே. கரெக்டாக அந்த மேலே வரும்போது ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த விரல் வச்சு ஜர்தோசியை உள்ளே அமுக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். அதாவது இதில் வந்து பொறுமையாலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இடையில நான் நூலை விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்குக்குள்ளே விட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியலைன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஜர்தோசி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து எனக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஜர்தோசி பீஸ் கட் பண்ணி எண்ட் பண்ணிக்கிறேன். முடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஷேப்ஸ்லாம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 3 இதுலேயுமே இதே ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு அடுத்தடுத்த இதில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கோராங்கிற ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராக்டிஸ், அதாவது கோரா அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நக்ஷி எடுக்கணும். கையில் நக்ஷிங்கிறத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா இதே மெத்தடு தான். பெருசாக இருக்குல்ல இந்த ஜர்தோசியெல்லாம், அதனால் இந்த ஹோல்லேருந்து வெளியில் நீடில் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சாதிக்கு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடும். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி ஒர்க் பண்ணுற மெத்தடு. பெரிய பெரிய பீசஸ் கட் பண்ணுறது அப்படி இருந்துமே நான் கொஞ்சம் குட்டியாக தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணலை. உங்களுக்கு வந்து 4ஆவதாக ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிகினரால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இப்போ வந்து நான் நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சுருக்கேன். கேமராவில் ஷூட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது, அதாவது நீடில் வந்து சாய்வலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்த கோடுமே அந்த சாஞ்சாப்பில் தான் இருக்கும், அதனால் அது சாய்வலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. 90 டிகிரியில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை பண்ணணும். கரெக்டாக ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுப்போம்ல, அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும்போது தான் ஜர்தோசி ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வராது. கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறதுக்கு, அதாவது த்ரெட் ஒர்க்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம நீடியில் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு ஒழுங்காக வந்துடும் மேலே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இந்தளவுக்கு சொல்லி கொடுக்குறது முக்கியம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸை பொறுத்து தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நானுமே உங்களை மாதிரி தான் கற்றுக்கும்போது ரொம்பவே சிரமப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டங்கிறத விட டெய்லியுமே ஒரு 15 டேஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ், இந்த கண்டினியூஸ் ஸ்டிச் மட்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறமா தான் நான் ஷேப்ஸ்க்கெலாம் போனேன். டெய்லியும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்துச்சு இந்த ஸ்டிச்சு.
அந்த மாதிரி நீங்களுமே இதான் மெத்தடு. இந்த மாதிரி தான் பண்ணணும். கரெக்டாக ரொட்டேட் பண்ணி திருப்பணும். அடியில் ஸ்டிஃப்னஸாக பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. 90 டிகிரியில் நீடில் இருக்கணும். இப்போ வந்து சாதிங்கிற ஜர்தோசியில் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாதிங்கிற ஜர்தோசியை தான் நம்ம அதிக இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஜர்தோசிக்கு தான் ப்ராக்டிஸ் அதிகமாக தேவை. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து சாதிங்கிற ஜர்தோசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம பெரிய ஜர்தோசிலேருந்து வர்றது. அதை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்து சாதி வந்து கையில் எடுங்க. ஒன்ஸ் சாதிங்கிற ஜர்தோசி வந்துருச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைன் ப்ராக்டிஸே நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு தோணுதோ அந்த அளவுக்கு சிக்காமல் கொள்ளாமல் வர அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஜர்தோசியை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணும்போதும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் ஜர்தோசியை. கட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஜர்தோசிக்குள்ளே நீடில் போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. ஆனால் பிகினராக இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஜர்தோசி எடுத்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இடையிலே சிக்கி விழுந்துடும். அப்போ நம்ம 2 ஸ்டிச், ஒரு ஜர்தோசியில் நடுவில் மட்டும் ஒரு ஸ்டிச் வர மாதிரி, அந்த மாதிரி மொத்தத்தில் 2 ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சைஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நடுவில் ஒரு ஸ்டிச் போடுறோம். ஜர்தோசி உள்ளே வச்சுட்டு அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு எண்டில் ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில். இந்த மாதிரி பண்ணும்போது ஜர்தோசி வேஸ்ட்டுமே அந்தளவுக்கு இருக்காது. உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டென்ஷன் ஆகாமல் அழகாக ஒர்க் பண்ணுறதுக்கு வரும். ஏன்னா நடுவில் ஒரு ஸ்டிச் தானே இருக்குது. இவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வராமல் இருக்கும். உங்களுக்கு தாட் வராமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சின்ன பீஸஸாக கட் பண்ணி. இது வந்து வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 2 சின்ன பீஸாக கட் பண்ணியும் உங்களுக்கு வரல, இன்னும் வந்து பிகினராகவே இருக்கீங்க, இன்னும் நீங்கள் கற்றுக்கவே ஆரம்பிக்கலை, ஆனால் இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து எனக்கு வந்திருக்கு, நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு மெத்தடு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நான் 2 ஸ்டிச் போட்டுட்டு வரேன். எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பொறுத்து ஈஸியாக மாறிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஷயமே. இப்போ நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸாக மாற்றணும். வருதோ வரலையோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஜர்தோசி பீஸில் ஸ்டிச்சே போடாத அளவுக்கு, அதாவது பீட்ஸு கட் பீட்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவோம்ல, ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டில் ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அந்த பீஸை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நீடியில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து பண்ணி கொடுக்கலாம். அதாவது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது வந்து மெத்தடு கிடையாது, உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அதாவது சின்னதாக கட் பண்ணி அதை கூட உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம், பீட்ஸ் மாதிரி. புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஃபுல் ஆப்ஷன் கிடையாது, சும்மா தான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த 2 ஸ்டிச் போடுற மாதிரி கட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 3 தான் சொல்லி கொடுத்தேன்ல, அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது கோராங்கிற ஜர்தோசிலேருந்து ஆரம்பிங்க. கோராங்கிற ஜர்தோசி வந்து புல்லியன் நாட்ஸ் மாதிரி இருக்கும். நக்ஷிங்கிறது கிளிட்டரிங்காக இருக்கும், பெருசாகவே இருக்கும். சாதிங்கிறது தின் சைஸில் இருக்கும், சின்னதாக. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்குமே இதே மாதிரி வர்றதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.